எல்லா புகழும் இறைவனுக்கு. தன்வந்திரி மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். இப்போ எங்களுடைய வைத்தியசாலை ஒரு 400 ஆண்டு காலமாக 13வது தலைமுறையாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். நான் 13வது தலைமுறை வைத்தியர் இந்த நத்தத்தில். இப்போ நான் ஒரு 40 ஆண்டு காலமாக நிஷா பாரம்பரிய வைத்தியசாலைங்கிற பேரில் வைத்தியசாலை நடத்திட்டு இருக்கேன். நாட்டு வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். நாங்களே மருந்துகள் மூலிகை கடைச்சரக்குகளை வச்சு மருந்துகள் நாங்களே தயார் பண்ணி இங்கேயே தயார் பண்ணி நாங்கள் மக்களுக்கு கொடுத்து நிவாரணம் அடைஞ்சிட்டு வராங்க மக்கள். அந்த மாதிரி பலதரப்பட்ட நோயாளிகள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத்து, அப்புறம் மேற்கு வங்காளம், இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்காங்க. அதுபோக சிங்கப்பூர், மலேசியா, அப்புறமா குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா, அமெரிக்கா, கனடா நாடுகள்லேருந்து வர்றாங்க எல்லாம். அதாவது இங்கே உள்ளவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எங்கெங்கெல்லாம் பரவி இருக்காங்களோ அவங்க சொந்தக்காரங்க மூலமாக கேள்விப்பட்டு நம்மகிட்ட வைத்தியத்துக்கு வர்றாங்க. 40 ஆண்டு காலமாக நமக்கு நல்ல ஒரு மக்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ நம்ம விராலிமலையை சேர்ந்த இந்த சரோஜா அம்மா வந்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்களை நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நாம் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது அந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நம்முடைய சேனலில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய தகவல் கூட உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சரோஜா அம்மா வந்தாங்க, ஒரு மாதம் இருக்கு என்கிட்ட வந்தாங்க. வரும்போது நம்ம நாடி பிடிச்சி பார்த்தா அவங்களுக்கு பித்த நாடி உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. உச்சக்கட்டம், அதாவது ரொம்ப அதிகமாக பித்தம் உடம்புல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ அவங்களோட நோய் அறிகுறிகள் அவங்க சொல்லும்போது இரவு பகல், அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு யூரின் போய்கிட்டே இருக்குதுன்னாங்க. யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியல. யூரின் பாத்ரூம் போகிறவங்கள இடையிலேயே அப்படியே யூரின் போயிடுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. பசி இல்லைன்னு சொன்னாங்க, தூக்கம் இல்லைன்னு சொன்னாங்க, உடம்பு கை கால் வலி இருக்குது, பாடி ஃபுல்லாக பெயின் இருக்குன்னு சொன்னாங்க, பாத எரிச்சல், கை கால் மதமதுப்பு, இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அதாவது கணையத்தில் பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் அந்த நாடி பரிசோதனையில் வந்தோம். அப்போ கணைய பாதிப்புனால்தான் இது வருது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்புறம் அந்த அம்மாவும் சொன்னாங்க, நான் ஏற்கனவே ஒரு 17 வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அங்கே நவீன மருத்துவத்தில் எனக்கு சர்க்கரை நோய்னு சொல்லியிருக்காங்க, சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ரிப்போர்ட்டை காமிச்சாங்க. ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு பிபி சுகர் சாப்பாட்டுக்கு பின்னாடி உள்ளது 800 காமிச்சிச்சு. அவங்க காமிச்ச ரிப்போர்ட்டில் அவங்க மணப்பாறையில் உள்ள ஒரு லேபில் எடுத்து வந்திருந்தாங்க. 800 காமிச்சிச்சு. அதை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த இன்சுலின் அந்த கணைய பிரச்சனைக்கு உள்ளதான் அவங்க சொன்ன அறிகுறிகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மருந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க. வரும்போது ஒரு வாரத்துக்கு தான் மருந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு வாரம் கழித்து நீங்கள் வரும்போது ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு சொன்னேன். திரும்ப அதே லேபில் போய் எடுத்தாங்க. அப்போ 600 இருந்துச்சு. அதாவது ஒரு வாரத்தில் 800 இருந்த சுகருடைய அளவு 600க்கு வந்துருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பரவாயில்லையே இவ்வளவு சுகர் இருந்துச்சு, ஏற்கனவே நம்ம ஆங்கில வைத்தியம் அங்கெங்கெல்லாம் வைத்தியம் பார்த்தேன், எங்கே பார்த்தும் சரியாகலை, இங்கே நல்லா ஒரு முன்னேற்றம் கிடைச்சின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு போனாங்க. 2வது வாரமும் அதே மாதிரி வரும்போது நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுத்து வாங்கன்னு சொன்னேன். 304 இருந்துச்சு அடுத்து வரும்போது. அதாவது 800 இருந்தது 600க்கு போய் 600க்கு இருந்தால் 304க்கு வந்துருச்சு. அது அவங்களே கண்கூடாக பார்த்தாங்க. அது ஒரே லேபிள் எடுத்திருக்காங்க, ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அது போக அவங்க ஏற்கனவே சித்த வைத்திய மருந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பேராவூரணி பக்கம் போய் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதில் அவங்களுக்கு அந்த மருந்து சித்த வைத்திய மருந்து ஒத்துக்கிறாத ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. அதை அவங்களே சொல்கிறாங்க. அடுத்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க 17 வருஷமாக நவீன மருத்துவ முறையும் பார்த்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு திருப்தி ரொம்ப அடைஞ்சிட்டதுனால இப்போ நம்ம வைத்தியத்தை பற்றி அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுவாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரோஜா. சரோஜா. நான் விராலிமலை. எந்த ஊரு? விராலிமலை பக்கத்துல. விராலிமலையே தான். விராலிமலையே தான். யூனியன் ஆஃபீஸ் பக்கத்துல பின்னாடி.
இப்ப நம்மளுக்கு வைத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு? இந்த சுகர் பிரச்சனை தான், கை கால் வலி எல்லாமே, கண் எரிச்சல் சரி எல்லாமே இருந்தது. சரி நானும் ஒரு 18 17 வருஷமா ம் கலையரசி ஆஸ்பத்திரியில மணப்பாறையில வாங்கி சாப்பிட்டேன். சரி அது அதே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். ம் ஒரு நாள் விட்டாவது ம் உடம்பு சரியில்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி இப்போ ஒரு மாசம் ஆகுது. ம் உங்ககிட்ட வந்து பார்த்ததுல இருந்து ம் எனக்கு ஓரளவு பரவாயில்ல. சரி. இப்ப நம்மகிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து சுகர் வந்து நீங்க கொண்டு வந்த ரிப்போர்ட்ல 800 இருந்துச்சு. ஆமாங்க சார். 800. ஆ அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அடுத்த ரிப்போர்ட் எடுத்தீங்க? ஒரு வாரத்திலே தான் அப்ப எடுத்துட்டு வந்தோம். எடுக்கும்போது 600 இருந்துச்சு. ஆ முதல்ல 800 இருந்துச்சு, அளவு காமிச்சிச்சு. ஆ அப்புறம் 600 அளவு காமிச்சிச்சு. ஆமா. அதுக்கு அடுத்த ரிப்போர்ட் எவ்வளவு காமிச்சிச்சு? 304. 304. அதாவது ஒரு மாச அளவுலயே உங்களுக்கு ஒரு 304 வந்துருச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. முன்னாடி ஒரு மாசம் ஆகல. ஆகல. இப்பதான் இந்த இதுதான் ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு. சரி இப்ப சரி. இந்த ட்ரிப் நான் அதாவது எடுக்கல. வாரம் வாரம் பார்க்க ஒரு வாரத்துக்கு ஒருக்காவே ஆ 800ல இருந்து சுகர் 600 ஆச்சு. ஆமா. 600ல இருந்து 300 ஆச்சு. இன்னும் ரெண்டு நேரமும் போட்டிருந்தா ம். நார்மலுக்கு வந்துருக்கும். ஒரு நேரம் மட்டும் நீங்க அந்த ஆமா பொடி சார். சூரணம் எல்லாம் சாப்பிட்டதுனால உங்களுக்கு இந்த அளவு குறைஞ்சிருக்கு. ஆமாங்க. கூடுதலா சாப்பிட்டா இன்னும் குறைஞ்சிருக்கும். பறந்துருக்கும். ஆமா. அதை விட உடல் ரீதியா என்ன பலன் தெரியுது? முன்னாடி வந்து நீங்க ரொம்ப காலமா மருந்து சாப்பிட்டதுக்கும் வேற அந்த பக்கம் பார்த்ததுக்கு இங்க பார்க்கும்போது உடம்புல என்ன ஒரு மாற்றம்? அடிக்கடி மயக்கம் வரும். சரி. காலையில எந்திரிச்சு வீட்டுல சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏந்திரிக்கும் போதே ம் கிருகிருன்னு மயக்கம் வந்து குப்புன்னு வேர்த்துரும். ம் அப்புறம் மேரி பிஸ்கட் ஒரு பிஸ்கட்டையும் முழுசாவே நினைச்சு சாப்பிட்டுட்டு ம். ஒரு 10 நிமிஷம் சென்று தான் எந்திரிக்க முடியும். சரி சரி. இப்போ உங்ககிட்ட வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ம். அந்த மயக்கம் வரவே இல்லை. வரவே இல்லை. நல்லா இருக்கு. அப்புறம் இந்த அசதி சோர்வு எல்லாம் எப்படி இருக்கு? அசதி சோர்வு கொஞ்சம் லைட்டா குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. அதான் 2 வேளை சாப்பிட்டு இருந்தேன்னா இன்னும் எல்லாமே நல்லா நார்மலுக்கு. வேகமா கிடைச்சிருக்கு. நீங்க உங்களுக்கு பணத்தோடு ஆமாங்க சார். ஒரு வேலையா ஒரு வேளையா சாப்பிடுறீங்க. சாப்பிடுறேன், அவ்வளவுதான். இல்லைன்னா அப்புறம் இந்த ஒமட்டல், வாந்தி, அதெல்லாம் பசி, எதுவும் ஜீரணம் இல்லைங்க சார். அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் மாறி இப்ப நல்லா பசிக்குது, நல்லா அதெல்லாம் சாப்பிட முடியுது. அதெல்லாம் நல்லா இருக்கு. தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கம் வருதுங்க சார். தூக்கம் நல்லா வருது. முன்னாடி எப்படி இருந்துச்சு தூக்கம்? முன்னாடி அவ்வளவா கூட இருக்காது. தூக்கம் இப்ப இருக்காது. இப்ப காலையில எல்லாம் முழிச்சு எந்திரிக்கவே முடியல. இப்ப நம்ம வைத்தியத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சார். தூக்கம் நல்லா வருது. நல்லா நிம்மதியா தூங்கி நிம்மதியா திரும்பி. ஆமாங்க சார். சரி சரி. இந்த பாத எரிச்சல், கை கால் மதமதப்பு அதெல்லாம் அது கொஞ்சம் இருக்கு இன்னும். இருக்கு. இன்னும் இருக்கு. ஆனா முதல்ல இருந்ததுக்கு இருந்ததுக்கு ஓரளவு பரவாயில்ல. இந்த ஒரு 2 நாள் இப்ப இந்த வாரம் மாத்திரை வாங்கணுமேன்னு சொல்லி ஒரு 3 நாள் கொத்தனார் வேலைக்கு போனேன். சரி. அது அந்த சிமெண்ட் எனக்கு சேரலையே என்னமோ. அதனால கொஞ்சம் கால் எரிச்சல், அவ்வளவுதான். இருந்தாலும் உங்களுக்கு இப்ப முதல் பார்த்ததுக்கும் இப்ப நம்ம வைத்தியத்துக்கு ஒரு நல்ல திருப்தி தெரியுது. தெரியுதுங்க இப்ப சார். நம்மளுடைய இந்த பாரம்பரிய வைத்தியம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா இருக்கு. ஆமாங்க சார். அது திருப்தியா இருக்கு. இது கண்டிப்பா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. சரிங்க இன்னும் சார். உள்ள நோயாளிகளுக்கு சொல்லுங்க. சரிங்க அது சார். இல்லாம நாங்க எல்லா விதமான வைத்தியங்களுக்கும் பாக்குறோம். சரி சரி. இப்ப நம்ம இடத்த எப்படி நீங்க கண்டுபிடிச்சு வந்தீங்க? எங்க அக்கா வீட்டுக்காரர் தான், அவங்க எனக்கு யாரோ சொல்லி சரி. அவங்க அக்கா பையனுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதனால இங்க சாப்பிடு சரியா போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க ஏற்கனவே சௌரியமானவங்க சொல்லி நீங்க வந்தீங்க. ஆமாங்க சார். இப்ப எனக்கும் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். ஆமாங்க சார். கோயில் பக்கத்துலதான். விடாலிமலை கோயில், முருகன் கோயில் பக்கத்துல தான் நீங்க வீடு. ஆமாங்க சார். நல்லதா இருக்கும். ஓரளவு நல்லா இருக்கு. இன்னும் ஒரு மாசம் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த 17 வருஷமா உள்ள பிரச்சனை ஆமாங்க சார். ஒரு மாசத்துலயே ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. ஆமாங்க சார். இது ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். நீங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. சரிங்க சார். ஏன்னா இப்ப எங்க வைத்தியசாலை வந்து ஒரு 400 வருஷமா இருக்கு. சரிங்க சார். நான் வந்து 13வது தலைமுறை வைத்தியர். சரிங்க சார். வந்து நாங்க வந்து நான் வந்து 40 வருஷமா இதை நடத்திட்டு இருக்கேன். உங்க பகுதியில எல்லா ஊரும் கோடாலிக்குடி, அப்புறம் நம்மமட்டி, அந்த மாதிரி இப்போ உங்க துராலிமலை சுற்றி உள்ள ஊர் பூரா வந்திருக்காங்க. தமிழ்நாடுக்குள்ள வந்திருக்காங்க. அது போல வெளிநாட்டுல வர்றாங்க. எல்லாருமே வந்து நம்மளுடைய இந்த பாரம்பரிய மருந்துக்கு நல்ல சௌகரியம் கிடைக்கணும் வர்றாங்க. இத்தனை வருஷமா இயங்குறது காரணம் என்னன்னா உங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இப்ப நீங்க அந்த மாதிரி வர்றவங்க எங்கள்ட்ட வந்துட்டு இருக்காங்க. அதனால தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களும் பலன் இந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கும் ஆஸ்பத்திரி ஓன மாதிரி இருக்கும், குழப்ப ஓன மாதிரி இருக்கும். அவங்களும் நலமடையும். சரிங்களா? அது அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு, நிறைய சொல்லணும், இந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவம் இருக்குன்னு சொல்லணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுங்க. நன்றிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி சித்த வைத்தியம் எதுவும் பாத்தீங்களா? போனேங்க சார். பேராவூரணின்னு ஒரு ஊருக்கு போய் அங்க போய் ஒரு 15 நாளைக்கு கொடுத்தாங்க சார். இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியா போயிடும். நான் இந்த மாதிரி கலையரசி கொடுத்தாங்களா, மாத்திரை கொடுத்தாங்களா?
பொடி மாத்திரை தான் சார் பொடி கொடுக்கல அவங்க. சித்த வைத்தியமா அது ஆயுர்வேதமா என்னது? இல்ல நீங்க குடுக்குற மாதிரிதான் இருந்தது. நிறைய வந்து டியூப் மாத்திரையா தான் இருந்துச்சு. ஆமாங்க சார். நான் இந்த மாதிரி சொன்னேன், நான் இந்த மாதிரி இவ்வளவு நாளா கலையரசு ஆஸ்பத்திரியில வாங்கி சாப்பிடுறேன், அந்த மாத்திரை சாப்பிடறதுனால இந்த மாத்திரை ஒத்துக்குமா என்னன்னு கேட்டேன். ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க சார். ஒரு 5 நாள் சாப்பிட்டேன். 15 நாளைக்கு கொடுத்தாங்க. 5 நாள் சாப்பிட்டேங்க சார். என்னால சாப்பிட முடியல, எந்திரிக்கவே முடியல. அதனால அந்த 5 நாள்ல அந்த மாத்திரையை விட்டுட்டேங்க சார். மாத்திரை விட்டதோடு மட்டும் இல்லாம சித்த வைத்தியம்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நானே நினைச்சு அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னப்ப கூட ஆமா சார் சித்த வைத்தியம் அவாய்ட் பண்ணிட்டேன். கேட்காது, நம்ம திரும்ப அங்க போய் இவ்வளவு காசு போட்டு வாங்கி வேஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்லி நான் வராத காரணங்க சார். ஆமா. ஆனா இப்ப இங்க வந்த பின்னாடிதான் தெரியுது எங்க தயாரிப்பு முறை வேற. ஏன்னா நாங்க உரல்ல முன்ன காலம் மாதிரி உரல்ல இடிச்சு சலிச்சு இந்த நீங்க பாக்குறீங்க கல்வத்துல வச்சு கல்வம் பேரு இதுல வந்து அரைச்சு நாங்க தயார் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு இப்ப மத்த சித்த வைத்தியர்கள் பண்றது அவங்க வந்து அவசரமான உலகம்ங்கிறனால மிஷின்ல போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அரைச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க அரைச்சு கொடுக்கறதுக்கும் எங்க தயாரிப்பு முறைக்கான வித்தியாசம் உங்களுடைய நலத்துக்கு காரணம்ங்கிற அதுவும் ஒரு காரணம் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஏன்னா இப்ப நம்மளே சொன்னா முன்ன காலத்துல எல்லாம் வந்து நம்ம அம்மியில வச்சு இந்த செலவுகள்லாம் அரைச்சு குழம்பு வைக்கும் போது ஒரு தெருவுக்கே வாடை வரும். அது இயற்கையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மிஷின்ல உள்ள இது பாக்கெட் பொடிகளை பயன்படுத்துறாங்க. அதனால வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு தெருவுல ஒரு வீட்டுல சேர்ந்து அந்த மொக்கு வரைக்கும் வாடை வரும். இன்னைக்கு நீ சமைக்கிற உங்களுக்கே வாடை வரல. காரணம் என்னன்னா இந்த மாதிரி இப்ப எல்லாமே வந்து அவங்க விவசாயத்துல இருந்து எல்லாமே ரசாயனம் தெளிச்சு இயற்கையில இருந்து கொஞ்சம் மாறிட்டாங்க. மாறினதுனால அந்த விஷயங்கள் வந்து மாறுது. இப்ப நாங்க இன்னமும் அந்த 400 வருஷமா எப்படி நாங்க தயாரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த உரல் இடிப்பு, சலிப்பு, இந்த கல்வத்துல வச்சு அரைக்கிறது, இது ஒரு உங்களுக்கு சௌரியமா இருக்க ஒரு காரணங்கிறது உங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா தெரியுது. உங்களுக்கு வேற எப்படி தெரியுதா? வேற அப்படிலாம் ஒரு காரணம். சுத்தமாவே சாப்பிடவே முடியலங்க சார். அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு அந்த 5 நாளுக்குள்ள 2 வேளை காலையில நைட்டு போட்டது, சுத்தமா சாப்பிடவே முடியல என்னால. நானும் அக்கா வீட்டுல அவங்கதான் கூட்டு போனாங்களேன்னு சொன்னேன். அவங்க அப்படிதான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், சாப்பிடு போக போதான் சரியா போகும்னாங்க. என்னால சாப்பிடவே முடியாம எத்தனை நாளைக்கு இருக்கிறது அப்படின்ட்டு என்னால முடியாது, எனக்கு ரொம்ப முடியாம. நீங்க இங்க ஆங்கிலம் விட அந்த சித்த வைத்தியம் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலைங்க சார். அதனால இந்த சித்த வைத்தியம் இதுக்கு அதுக்கு ஒத்துக்காம இல்லைங்க சார். அந்த மாத்திரை எனக்கு சேரல. சித்த வைத்தியம் வந்து அவங்க கொடுத்த மருந்து உங்களுக்கு ஒத்துக்கல. ஆமாங்க சார். அதனாலதான் ஒரு பயத்துல என்கிட்ட ரொம்ப நாள் வராம இருந்தீங்க. ஆமாங்க சார். அதே மாதிரிதான் இவங்ககிட்ட சரியா போகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போவோம்னே சொல்லிட்டு அப்புறம் சரி அவங்க நல்லா போச்சு அப்படின்னு சொல்லவும் சரி போவோம், நம்ம விதியை போல ஆகட்டும் அப்படின்ட்டு தான் சார் நாங்க ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஆமாங்க சார். ரொம்ப நன்றிமா. சரிங்க சார். இப்ப சரோஜாமா வந்து இப்போ உங்கள்கிட்ட தங்களுடைய இதை சொன்னாங்க. இப்போ அவங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்களோட உடம்புல அறிகுறி சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு நம்மகிட்ட ஒரு 2-3 நாள் மருந்து சாப்பிட்டோன்னே அந்த யூரின் அவசரமாக போகிறது இந்த இதெல்லாம் வந்து மாறிடுச்சு. அதாவது அவங்க பாத்ரூம் போகிற வரைக்குமே அவங்களால இது டைமிங் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பசி ஜீரணம் ஒழுங்குமுறைக்கு வந்துச்சு, தூக்கம் ஒழுங்குமுறைக்கு வந்துடுச்சு, எல்லாமே வந்துச்சு. ஒரு வார காலத்திலேயே வந்து அவங்களுக்கு இந்த யூரின் போகிறது வந்து பகலில் ஒரு 3 தடவை, நைட்டில் இடையில ஒரு தடவை, அவ்வளோதான். 4 தடவைக்கு வந்துட்டாங்க. அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 24 மணி நேரத்தில் 48 தடவை போயிட்டு இருந்தவங்க ஒரு நாளைக்கு 4 தடவை தான் யூரின் போகுதுங்கிற அளவுக்கு இறைவனுடைய அருளில், நம்முடைய வைத்தியத்தில், நம்முடைய மருந்தில், இறைவனுடைய அருளில் அவங்க சௌரியமாயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க அந்த எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு சரியாக வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நம்ம வைத்தியம் பண்ணுறோம், அதோட வந்து நம்ம வந்து நத்தம் தமிழ் பாரம்பரிய மருத்துவ குருகுலம்னு ஒரு குருகுலம் வச்சுருக்கோம். இந்த குருகுலத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரம்பரிய வைத்தியம் பார்க்குறாங்க இல்லையா வைத்தியர்கள், இவங்க வந்து இப்போ அந்த வைத்தியம் வந்து பார்ப்பாங்க. அதாவது வைத்தியத்தை ஜீவாதாரமாக, வாழ்வாதாரமாக, அதை பொழப்பாக நம்பி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நம்ம வந்து அந்த பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாடி பார்க்குறது எப்படி,
நாடியை வச்சு நோய் கணிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மூலிகைகளை பற்றியான அவங்களுக்கான ஒரு விளக்கங்கள், மூலிகைகளை வந்து எப்படி தயாரிக்கணுங்கிற மாதிரி ஒரு விளக்கங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம். கொடுத்து அதனால் என்னென்ன பக்க விளைவுகள் வருதோ, அது என்ன மூலக்கூறுகள் இருக்குங்கிற, ஏன்னா பக்க விளைவுகள் இல்லாமல் வைத்தியம் பண்ணணுங்கிறது முக்கியம். இப்போ இவங்க பேராவூர்தியில் போய் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க, அந்த மருந்தில் பிரச்சனை இருந்ததுனால அவங்க டோட்டலாக வந்து இந்த பாரம்பரிய வைத்தியத்தின் மேலே அவங்க நம்பிக்கை இழந்துடுறாங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் நாங்கள் ரொம்ப காலமாக வந்து இந்த குருகுலத்தை வச்சு வைத்தியர்களை வந்து வாங்க வந்து நீங்கள் வந்து ஒரு முறையான ஒரு இதை எடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு சில வைத்தியர்கள் நல்லா பண்ணுறாங்க, அவங்க நல்லா பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாங்க, பாரம்பரிய மருத்துவம் நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பணத்துக்காக வைத்தியம் பண்ணுறது அல்லது வைத்தியம் தெரியாமல் வைத்தியம் பண்ணுறது, அந்த மாதிரி மருத்துவ முறையினுடைய பேரை வந்து கெடுத்துடுறாங்க. இப்போ ஆங்கில மருந்துலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வைத்தியர்கள்லாம் நிறைய பேர் ஆங்கில மருந்தை குறை சொல்கிறது, நாமெல்லாம் அப்படி சொல்கிறதே இல்லை. ஆங்கில மருந்தை குறை சொல்கிறது என்ன, ஆங்கில மருந்து குறை சொல்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, ஹீமோபோபியா, அதாவது அந்த வேதிப்பொருளுக்கு அந்த கெமிக்கல்னால கெடுதல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி விட்டுறாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு மருந்து வெளியிடணும்னா அவங்க அந்த மருந்தினுடைய மூலக்கூறுகள் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் அரசில் வந்து அங்கீகாரம் வாங்கி லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் கிளினிக்கல் டெஸ்ட் குரூப்லாம் பண்ணி தான் அவங்க வெளியிடுறாங்க அந்த மருந்தை. அந்த மருந்தை வந்து இப்போ நிபுணர்கள் எழுதுறதுல வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதய நோய் நிபுணர் இருக்காருன்னா, இவர் ஒரு மாதிரி பார்ப்பாரு, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாரு, அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி சக்கரை நோய் நிபுணர்கள், டயபெட்டிக் சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியர்கள் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. அது எல்லா டாக்டருமே இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையுமே வந்து அவங்க நபருக்கு நபர் வித்தியாசப்படும். அது மாதிரி அவங்க வந்து படிச்சுட்டு வந்து பக்க விளைவுலாம் தெரிஞ்சு அந்த மருந்தை பற்றி நல்லா தெரிஞ்சு நல்லபடியாக பார்க்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய நோயாளிகள் வந்து அந்த கெமிக்கல் வந்து நமக்கு ஒத்துக்காது, சேராது, அது கெடுதல்னு சொல்லி சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அந்த வைத்தியங்களை பார்த்துக்கிறாம நோய்கள் முற்றி மரணம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்றது, நவீன மருத்துவத்தை குறை சொல்றது, இதெல்லாம் ஆகவே ஆகாது. அவங்க வந்து அந்த ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிடணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சரோஜாமா பேசினாங்க இல்லையா, இவங்க ஊர்லேயே இவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கருவேப்பிலையில கட்டி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இதை வந்து ஐயா குணப்படுத்திட முடியுமான்னு கேட்டாங்க. அம்மா அவங்க ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். மணப்பாறையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை பேரை சொல்லி அங்கே நாங்கள் போனோம். அங்கே இருக்க டாக்டர் அம்மா வந்து அந்த கட்டி வந்து கருவேப்பிலையில் ஒட்டலை, தனியாக தான் இருக்குது, அதை வந்து எடுத்துடலான்னு சொல்கிறாங்க. இது உங்கள் இதில் வந்து மருந்தில் கரைச்சிட முடியுமான்னு கேட்டாங்க. வேணாம்மா, நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அவங்க டாக்டர் அம்மா சொல்கிற மாதிரி அந்த சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டேன். சிகிச்சை எடுத்த பின்னாடி நீங்கள் வந்து இது வரைக்கும் உள்ள இது சிகிச்சைக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டு, புண்ணெல்லாம் ஆன பின்னாடி 2 மாதத்துக்கு பின்னாடி உள்ள ரிப்போர்ட்டு, இதெல்லாம் கொண்டு வாங்க, நம்ம நாடி பார்ப்போம். அது எதுக்கு மீண்டும் அந்த இது பரவுற மாதிரி எதுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது மூலிகை மருந்து கொடுப்போம். அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எங்களால் முடியாததை நாங்கள் வந்து என்ன செஞ்சுருவோம் அப்படின்னாக்க ஆங்கில மருத்துவ முறைக்கு நம்ம வந்து அனுப்பிச்சிடுவோம். அதுதான் முறையான செயல். அதை விட்டுட்டு நான் தான் எல்லாமே பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி மனித உயிர்களோடு விளையாடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் முறையாக பாரம்பரிய வைத்தியர்கள் முறையாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு செய்யுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த குருகுலமே நிறுவியிருக்கோம். ஆனால் நிறையா வைத்தியர்கள் வந்து நாங்கள் அம்பது தூரம் வர்றதா, நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதா, இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து முறையான வைத்தியம் பார்க்க முடியும், உங்கள் வைத்தியத்தை நீங்கள் நிறைவுபடுத்த முடியுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், கூட்டமைப்பு, ட்ரெடிஷ்னல் வைத்தியர்கள் அலையன்ஸு. இந்த கூட்டமைப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிராமப்புறங்களில் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க, மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுப்பாங்க, விஷக்கடிக்கு மருந்து கொடுப்பாங்க, எலும்பு மூட்டுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க, வரும சிகிச்சை வாத நோய்களுக்கு பண்ணுவாங்க. அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுஷ் அமைப்பின் மூலமாக ஒரு அங்கீகாரமும், அவங்க வந்து வைத்தியர்னு போர்டு போட்டு வைத்தியம் பார்க்கறதுக்கான ஒரு வழிமுறைகளுக்கான ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அதில் வந்து நாங்கள் வைத்தியர்களெல்லாம் உறுப்பினராக சொல்கிறோம். உறுப்பினராகி அவங்கள வந்து நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும், போலி மருத்துவம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது மருத்துவத்தை வந்து முறையாக பண்ணணும், அது முறையாக பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த எங்கள் ஊரில் பக்கத்தில் மலை இருக்குது, மலையில் வந்து அமுக்கரா கிழங்குன்னு ஒன்று விளையுது. அமுக்கரா கிழங்கு, நாட்டு அமுக்கரா. இந்த அமுக்கராவிலேருந்து நாங்கள் அதை முறையாக சுத்தி பண்ணி
இடித்து கல்வத்தில் அரைச்சி தயார் பண்ணுறோம். அதாவது அமுக்கரா பாவன கற்பம்னு அதுக்கு பேர். இப்போ இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அம்மாவுக்கே நம்ம அந்த மருந்து கொடுத்தோம். அதாவது இந்த உடம்பு அசதி, சோர்வு, அந்த இது நிறைய இதுகளை வந்து சரி பண்ணும். அந்த மாதிரியான மருந்து தயாரிப்பு முறைகளையும் நாங்கள் வந்து வைத்தியர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்கோங்க, ஒரு முறைப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். முறைப்படி பண்ணணுங்கிறது இதோட முக்கியமான விஷயம். இப்போ சாதாரணமாக ஒரு துளசியே இருக்கும். துளசியில் வந்து ஒரு பக்க விளைவு இல்லைன்னு இவர் சொல்லிட்டு இருப்பார். அப்படிலாம் கிடையாது. எல்லா மூலிகைகளையும் பக்க விளைவு இருக்குது. அதை வந்து பக்க விளைவு இல்லாமல் பண்ணுறது எப்படிங்கிறது, இப்போ ஓவர் டோஸ், அதாவது அதை வந்து நம்ம அதிகமாக இந்த துளசியை நம்ம பயன்படுத்தினோம்னா என்ன ஆகும், பக்க விளைவுகள் அதில் உள்ள தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து அந்த இரத்த உறைவுத்தன்மையை வந்து என்ன செய்யும்னா, இது உறைவுத்தன்மையை வந்து தடுக்கும். அதாவது இந்த ஆங்கில மருத்துவத்தில் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை இருக்கும். இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிறவருக்கு, அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவருக்கு நீங்கள் துளசி கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணும். அதே மாதிரி வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் போடுறவங்க, சர்க்கரை நோய்க்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, மெட்பார்மின், கிளைம்பெரி 2mg அந்த மாதிரி கொஞ்சம் டெபாக்டிலின் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து துளசி வந்து சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். அப்போ அவருக்கு பக்க விளைவு ஏற்படும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னா சில விதிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் இந்த வைத்தியர்கள் தெரியாமல், அந்த மூலிகை பற்றி தெரியாமல், அவருடைய மூலக்கூறுகள் தெரியாமல், அவருடைய பக்க விளைவு தெரியாமல் இவங்க பயன்படுத்துறதுனால தான் இந்த பாரம்பரிய வைத்தியத்தின் மேல மக்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதனால பாரம்பரிய வைத்தியர்கள் என்னுடைய குருகுலத்தை அணுகி அவங்க வந்து தைலம் காய்ச்சறது, இப்போ நாங்கள் தைலம் காய்ச்சலுக்கெல்லாம் சொல்லித்தரோம். அதாவது வெளிப்பிரயோக தைலத்திலேயே குணப்படுத்த மாதிரி. ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் ஆங்கில மருந்து உட்கொண்டுகிட்டு இருக்காங்க. உள்ள வந்து உள் மருந்து கொடுக்க முடியாது அவங்களுக்கு. இந்த மூலிகை மருந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த ஆங்கில மருந்து உடம்புல வேலை செய்யறதுல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ வெளிப்பிரயோகங்கும் போது அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, வெளியில் தேய்ச்சிக்கிறது. இப்போ நாங்களே வந்து இந்த மூட்டு வீக்கத்துக்கு வந்து 10 பொடி 10 எண்ணெய்ன்னு ஒன்று கொடுப்போம். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி முட்டையினுடைய வெள்ளைக்கரு அல்லது சைவக்காரங்களெல்லாம் முட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஜவ்வரிசியினுடைய பவுடர் இதை போட்டு 10 மாதிரி மேலே நைட்டு போட்டாங்கன்னா அந்த வாத நீரை எடுக்கும், மூட்டு வலியை கேட்கும். அந்த மாதிரிலாம் ஒரு மருந்து தயார் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மூட்டு வலிக்காரங்களுக்கு. அது மாதிரி வந்து நிறைய மருந்துகள் வந்து அதே மாதிரி தைலம்லாம் காய்ச்சலுக்கு நாங்கள் இங்கேயே வைத்தியசாலை இது குருகுலத்திலேயே பழக்கி விடுவோம். நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த ஆயிலை மட்டும் தயாரித்து நீங்கள் உங்களுடைய பொழப்பை ஓட்டிக்கலாம். அந்த மாதிரிலாம் வைத்தியர்களுக்கான வழிமுறைகளை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதோடு நீங்கள் வந்து வைத்திய செலவு வச்சு நடத்துவீங்க அப்படின்னா அரசு அங்கீகாரத்துக்கான வழிமுறைகளையும் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய டிவி அமைப்பில் அந்த மாதிரி வைத்தியர்கள் வந்து இணைஞ்சு அவங்க அங்கீகாரம் வாங்குறதுக்கான வழிமுறையை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குருகுலம் மூலமாக வந்து அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு, அவங்களுடைய தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பயிற்சிகளையும் தரங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் கூறியதை போன்று கடுமையான நோயால் அவதிப்படுபவர்கள் குணம் பெற பாரம்பரிய சிகிச்சை அளிக்கப்படும். லட்சக்கணக்கானோருக்கு பத்தியம் இல்லாமல் சிகிச்சை அளித்த வைத்தியசாலை. 400 வருட பாரம்பரியம். 13வது தலைமுறை வைத்தியர்கள். நிசாம் பாரம்பரிய வைத்தியசாலை. முகவரி: நிசாம் பாரம்பரிய வைத்தியசாலை, 5/192/1, அன்னை பாத்திமா தெரு, செந்துறை ரோடு, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம். போஸ்டல் பின்கோடு 624401. தொடர்புக்கு செல் மற்றும் வாட்ஸ்அப் 97 91 90 50 74 மற்றும் 81 48 64 50 74 மற்றும் 94 88 91 28 08. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஷேர் பண்ணுங்க, எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.